அப்புறம் டக்கர் வீடியோ இருந்தது, அதை போட்டு காமிச்சேன் அண்ணனுக்கு. அது ஒரு நாள் போட்டு செட்டிங்காக போட்டு காமிச்சோம். அண்ணா வந்துப்பா டச்சிங்காக இருக்குது தம்பி, இது நீ வந்து சீக்கிரம் படம் எடுனா அண்ணா ரெடியாக இருக்குண்ணே, நான் சொன்னேன்லண்ணே அது ரெடியாக இருக்குது, நான் அதை பண்ணிடலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்து இப்படி பண்ணால் மாட்டிப்பேன், உன் பசங்களாம் வச்சு பண்ணால் மாட்டிப்பேன், படமாக பண்ணணும். ஆனால் இப்போ நான் படமாக பண்ணி அந்த மாதிரி ஒன்று பண்ணணும், இதுக்கு டெக்னீஷியன்லாம் வரணும்னா அதுக்கெலாம் செலவாகும், என்கிட்ட ப்ரொடியூசர்லாம் இல்லை, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா அப்படியே வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்தக்கப்புறம் தான் விவேக் சார்லாம் உள்ளவர். விவேக் சாரை நாங்கள் வந்து யாராவது யூடியூப் கேரக்டர் அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த படம். அந்த படம் வந்து ஒரு யூடியூபாகவே ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. சுந்தரனா வந்தனால தான் அது திரைப்படமாக மாறிச்சு. அது ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. இப்போ சுந்தரனா வந்தோன்னா நிறைய டெக்னீஷியன் பெரிய ஆளுங்க கொண்டு வரணும்னாரு. ஆனால் வந்து நாங்கள் வந்து அண்ணா இந்த பசங்களாம் நாங்கள் ஆல்ரெடி இது பண்ணோம் அப்படின்னோன்னா ஓகே ரைட், நீ ஒரு நம்பிக்கையில் இருக்க, பண்ணு, தைரியமாக பண்ணு, நடக்கிறது நடக்கும், ஜெயிக்கிறியோ தோக்குறியோ நீ முடிவு பண்ணிட்ட, ஆனால் 100% எஃபர்ட் போட்டு பண்ணிடு, ஒரு சின்ன இது கூட இருந்துடக்கூடாது. நீ முழுமையாக படம் ஓடுது ஓடாதெல்லாம் கவலைப்படாது, நீ முழுமையாக அந்த படத்தை வந்து இது பண்ணோம். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் இன்னி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. பட்ஜெட்டிங், ஒரு படத்தை எப்படி கரெக்டான செலவில் தயாரிக்கிறது, அதோட அப்போவே வந்து என்னோட முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இங்கே எத்தனை தேட்டர் இருக்குது, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அதை எப்படி நீ தெரிஞ்சுக்கணும், ஸோ எப்படி வந்து இது இந்த வியாபாரம் எப்படி இயங்குது, இத்தனை நாலேஜ் எனக்கு அவர் கொடுத்தாரு. இத்தனை விஷயங்கள் அவர் கொடுத்தாரு. அதனால தான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் இன்னைக்கு தயாரிப்பாளராக வந்தது வரைக்குமான எல்லாத்துக்குமே வந்து நான் கிரெடிட் கொடுக்குறதுனா சுந்தரனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்களை நான் அப்ளை பண்ணி தான் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்துட்டு வரேன்.